கிரேஸ் அட் ஒர்க். இன்னைக்கு நம்ம தியானிக்கக்கூடிய தலைப்பு கிரேஸ் அட் ஒர்க். கிரேஸ்னா யாரு? எங்கள் அக்கா தான் கிரேஸ். அட் ஒர்க், கிரேஸ் வேலை செய்து கொண்டிருக்கிறாள். அப்படியா? எபிரேயர் 4:16 கிருபையினாலே மீட்கப்பட்டீர்கள் அப்படின்னு இருக்கு. நம்முடைய செய்கைகளினாலே அல்ல. இதுதான் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு நம்ம படிச்ச என்ன? மரித்தோரில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறதுனாலே நீதிமான்களாக்கப்படுகிறீர்கள். நம்முடைய கிரியைகளினால் அல்ல. இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை மதங்களும் ஒன்று விடாமல் என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் இதை செய்தால், இப்போ ஒரு முஸ்லீம் மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா 5 வேளை நீங்கள் தொழ வேண்டும், கைகள் கால்களை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கணும், தானம் செய்ய வேண்டும், வாழ்வில் நீங்கள் மரிப்பதற்கு முன்பு ஒரு முறையாவது மக்கா மதினா நீங்கள் போயிட்டு வரணும், புண்ணியங்களை செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உணவு கொடுக்க வேண்டும், இப்படி பலவிதமான காரியங்களை செய்ய சொல்கிறது. இப்படியெல்லாம் நற்காரியங்களை செய்தால், புண்ணிய காரியங்களை செய்தால் உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும்னு சொல்லுது. இதே இந்து மதம் என்ன சொல்லுது? புண்ணியம் செய்து, புண்ணியம் செய் மனமே மனமே நீ புண்ணியம் செய் அப்படின்னு கமல்காட்டில் ஒரு பாட்டு. புண்ணிய காரியங்களை நீங்கள் செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும், ஏழை எளிய மக்களுக்கு உதவ வேண்டும், இப்படி பரோபகாரமாக நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும், நற்காரியங்களை செய்ய வேண்டும். இப்படி செய்தால் இறைவன் உங்களிடத்திலே வருவார் என்பது இந்து மதத்தின் கோட்பாடு. இப்படி பலவிதமான மதங்கள் இருக்கு. ஆனால் எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே, கண்ணீர் நீத்தம் சோரிந்தும் கஷ்டதவம் பூரிந்தும் என்ன பண்ணாலும் நாம் தேவனுடைய நீதியை பெற்றுக்கொள்ள முடியாது. இதை இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? இயேசு கிறிஸ்துவின் மரணத்தை விசுவாசிக்கிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்து பிறந்ததை விசுவாசிக்கிறவன் எவனோ. இன்னைக்கு நம்ம தியானித்தது தான் ரொம்ப முக்கியம். 132 கோடி பேர் இந்தியாவில் இருக்கான். ஒருத்தன் அப்பா இல்லாமல் பிறந்ததை காட்டு. நான் இயேசு கிறிஸ்து கன்னி மரியாதை வயிற்றில் பிறந்தார் என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இதான் எல்லா விதமான கிறிஸ்தவ போதகர்கள், பாதிரியார்கள், படித்தவர்கள், தியாலஜி படித்தவர்கள் எல்லாருடைய கேள்வி என்னன்னா, எவனாவது ஒருத்தன் காட்டு, நான் ஒத்துக்கிறேன். பவுல் என்ன சொல்றாரு? நாம் கண்டு தரிசித்து நடவாமல் விசுவாசித்து நடக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறிந்து கொன்றோம். நாங்கள் தான் கொண்டோம். என்ன இப்போ கோத்திர பிதாக்கள்னு இருக்காங்கல்ல, 12 பேர் கோத்திர பிதாக்கள். சிமியோன், நப்தலி, யூதா, இப்படியே வருதுல்ல, லேவி, இவங்க இல்லை 12 பேர். 11 பேர் சேர்ந்து 10 பேர், அவன் பென்னியமீனை விட்டு 10 பேர் சேர்ந்து யோசேப்பை கொலை பண்ணுறதுக்கு எல்லாம் திட்டம் போட்டு, ஏன் 10 பேரும் அக்கிரமங்கார பயிலுவோம். அவ்வளவு அநியாயத்தை அக்கிரமத்தை செஞ்சாங்க. இன்னைக்கு அவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்களாம், கொலகார பயிலுவா. அவனுடைய தேசம் பரிசுத்தமானதான். அதுக்கு ஜால்ரா போடுறது உலக கிறிஸ்தவ அமைப்புகள் புறம் ஜால்ரா போடுது. அவன் பண்ணுறது அத்தனையும் கொலகாரம் தான். நீ பிறக்கும் போதே கொலகாரனாக தான் இருந்தா, இப்பயும் பக்கத்தில் பாலஸ்தீனத்தை கொண்டுகிட்டு தான் இருக்க. நீ எந்த விதத்தில் யோக்கியமானவன் கிடையாது. சொந்த சகோதரனை கொண்டானும். அதே மாதிரி தான் இயேசு கிறிஸ்து பிறப்பையும் இயேசு கிறிஸ்து இறப்பையும் நாங்கள் தான் கொண்டோங்கிறோம். எங்கள் பிதாக்களின் காலத்தில் நாங்கள்லாம் அப்படிலாம் இருந்திருந்தால் நாங்கள் இப்படி இருந்திருக்க மாட்டோம் என்று சொல்லி நீங்களே உங்கள் அப்பா அத்தாலாம் கொலகாரங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சாட்சிகளாக இருக்கிறீர்கள்னு இயேசு சொன்னார். இயேசுவை கொண்டோங்க. ஆமாங்க, செத்தாங்க. அவன் கொண்டு போய் நாங்கள் வச்சோங்க, கல்லறைக்குள்ளே வச்சோங்க. நாங்கள் தாங்க வச்சுது. எப்படிங்க உயிரோடு வர முடியும்? இன்றைக்கி 132 கோடி பேர் இந்தியாவில் இருக்கான். எவனாவது ஒருத்தனை கொன்று, வங்கொலையாக கொன்று, ஈரலை விட்டு கத்தியை விட்டு ஆட்டி சாவடித்து நாங்கள் உடைய கல்லறையில் வைக்கிறோம். 3 நாள் கழித்து அவனை எழுப்பி காட்டு. நாங்கள் இயேசு கிறிஸ்து உயிரோடு வந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்புகிறோம். இதை யாருமே நம்ப மாட்டாங்க, கிறிஸ்தவ மக்களும் நம்ப மாட்டாங்க. ஏன்னா என்ன போட்டிருக்கு இன்னைக்கு கொலை செய்யல. லௌகீக ஞானத்தினாலே இருந்தீங்கன்னா உங்களால் ஒன்றையும் கற்றுப்பிட முடியாது. இந்த உலகத்திலே ஜாதகம் இருக்குது, வான சாஸ்திரங்கள் இருக்குது, பயங்கரமான ஞானங்கள் இருக்குது, வாழ்வியல் கோட்பாடுகள் இருக்குது, திருவள்ளுவருடைய நெறிகள் இருக்குது, நாலடியார் இருக்குது, 10 பாட்டு, 8 தொகை, கலிகத்து பரணி, ஏகப்பட்டது இருக்குது, ஔவையாருடைய நீதி நூல்கள் இருக்குது, நிறைய இருக்குது.
பழமொழிகள் இருக்குது. இதில் இருக்கிற ஞானம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. பழமொழிகள்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா நீதிமொழிகளில் என்ன சொல்லியிருக்கோ அத்தனையும் பழமொழிகள் இருக்குது. உலக ஞானம் எல்லாமே இதில் இருக்குது. இந்த உலக ஞானத்தினாலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தேட போனீங்கன்னா பிம்பிலிக்கா பில்லாப்பி கிரேஸ் அட் ஒர்க், கிருபை தான் உங்களுக்கு கிரியை செய்கிறது. வாட் இஸ் கிரேஸ்? கிருபை என்றால் என்ன? இட் இஸ் காட்ஸ் ப்ரொவிஷன் ஃபார் அவர் எவ்ரி நீட் வென் வி நீட் இட். நம்மளுடைய தேவை ஒவ்வொன்றுக்கும், எல்லாவற்றுக்கும் சொல்லுவாங்க, ஒவ்வொன்றுக்கும். உங்களுக்கு பசிக்குதா, ஆண்டவர்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கு. எதுனாலும் சரி, உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் சரி, நான் இது மாதிரி படிக்கணும், படிக்கலாமா, உமக்கு பிடிக்குமா, எனக்கு வேறு என்ன திட்டம் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, உம்முடைய சித்தம் என்ன, என்னுடைய வாழ்விலே நான் எப்படி வாழ வேண்டும், உம்முடைய நோக்கம் என்ன, உமக்கு நான் எப்படி மகிமையை கொண்டு வருவது. த டார்கெட் ஆஃப் அவர் லைஃப் இஸ் டு பிரிங் க்ளோரி டு த நேம் ஆஃப் காட். இதை நான் எப்படி செய்வது, என்னுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சித்தத்தை நான் எப்படி செய்வது, இந்த காரியத்தை இப்போ பிரச்சனை வந்திருக்கு, இந்த பிரச்சனை நான் எப்படி எதிர்கொள்வது, இப்படி ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் தேவனிடத்தில் தேடினீர்கள் என்றால் அதுதான் கிருபை. Someone has made an acrostic of the word grace. God's riches available at Christ's expense. ரொம்ப சுருக்கமாக ஒருத்தர் சொல்லியிருக்காரு, தேவனுடைய செல்வங்கள் அனைத்தும் கிறிஸ்துவினுடைய விலையிலே கிடைக்கிறது. கிறிஸ்து நமக்காக விலை செலுத்தி விட்டார். கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே அப்படின்னு பவுல் சொல்கிறார். நமக்காக கொண்டு போய் பேங்க்கில் 4,80,00,000 கொடுத்து ரெடியாக இருக்குது. காலையில் நான் வாக்கிங் போகும்போது தான் யோசனை பண்ணிக்கிருந்தேன். போன முறை இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டும்போது 10 வருஷத்துக்கு முன்னாடி 3 கோடி ஆச்சு இந்த அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு மொத்த செலவு. இப்போ 2வது அப்பார்ட்மெண்ட்டு அதே மாதிரி கட்டுறாங்களே, எப்படியும் 6 கோடி ஆகும். 3 மாடி தான் கட்ட போகிறாங்க, 6 கோடி ஆகும். அவர் மலேசியாவில் இருக்கார். அப்போ எப்படி என்ன பண்ணுவார் அந்த இன்ஜினியர்கிட்ட, சார் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால்மெண்ட் 1 கோடி போட்டு விட்டுறேன், நீங்கள் பில்டிங்கை ஸ்டார்ட் பண்ணுங்கள், செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் 1 கோடி, இப்படி ஃபுல் அமௌண்ட் போட்டு வச்சுருவாங்க. டெய்லி எக்ஸ்பென்ஸ் ஏற்றினா 25 பேர் வேலை பார்க்குறாங்க. மெட்டீரியல் வந்துக்கிட்டு இருக்கு, எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கு. டெய்லி லட்சக்கணக்காக செலவாகும். 1 கோடி ரூபா போட்டால் 100 நாளில் செலவாகிடும். அடுத்த 1 கோடி கடை செலவாகிட்டு இருக்கு. இது மாதிரி கிறிஸ்துவும் நமக்காக தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி நமக்காக எல்லாத்தையும் தயார் செய்து வைத்திருக்கிறார். கிறிஸ்து இயேசுவின் மூலமாக நீங்கள் கிருபையின் மேல் கிருபையை அடைந்தீர்கள். கிறிஸ்து இயேசு செத்தாருங்கிறதே நாங்கள் மறிக்கலை என்றார், நாங்கள் விசுவாசிக்கலை என்றார். கிறிஸ்து எனக்காக என்னுடைய பாவத்திற்காக மரித்து உயிரோடு வந்தார் என்பதை நீங்கள் நம்பலைனா இந்த கிருபை உங்களுக்கு இல்லை. இதுதான் காட்ஸ் ரிச்சஸ் அவைலபிள் அட் கிரைஸ்ட் எக்ஸ்பென்ஸ். தெர் இஸ் நெவர் அ ஷார்டேஜ் ஆஃப் கிரேஸ். கிருபையிலே பற்றாக்குறை என்று எதுவுமே இல்லை. காட் இஸ் சஃபிஷியன்ட் ஃபார் அவர் ஸ்பிரிச்சுவல் மினிஸ்ட்ரிஸ் அஸ் வெல் அஸ் ஃபார் அவர் மெட்டீரியல் அண்ட் ஃபிசிக்கல் நீட்ஸ். நிறைய பேர் இதில் தான் குழப்பிக்கிறாங்க. நீங்கள் ஆவிக்குரிய விதமாக வாழ்கிறீர்கள் என்றால் உலகத்தை விட்டு பிரிந்து போய்விட வேண்டும், உலக ஆசை இல்லாதவர்களாக இருக்க வேண்டும், நீங்கள் தரித்திரர்களாக வாழ வேண்டும் என்று நிறைய பேர் போதிக்கிறார்கள். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, உலக பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறாயா, நாசமாக போவாய் அப்படின்னு நிறைய பாதியார் அப்படியே ஹைப்பாகி போதனை பண்ணுவாங்க. நிறைய பேர் என்ன சொல்கிறான், உலகத்தில் இருக்கிற ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்கே தேவன் வந்திருக்கிறார், உங்களுடைய கடன் தொல்லைகளை நீக்குவார், உங்களுடைய கவலைகளை போக்குவார், உங்களுடைய எல்லா விதமான நோய்களையும் அகற்றுவார், நீங்கள் ஐஸ்வர்யவான்களாக இருப்பீர்கள். இப்படி வெல்த்தி ப்ரீச்சர்ஸ் இப்படி நிறைய இருக்கு. அப்போ என்ன, ஆவிக்குரிய விதமாக நீங்கள் வாழ்வதன் மூலமாக இந்த உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களையும் ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் இயேசு சொல்றார். இயேசு எப்படி வளர்ந்தார்? இயேசு தேவ தயவிலும் மனுஷர் தயவிலும் வளர்ந்தார். இயேசு யோவானில் எப்படி ஜெபிக்கிறார் என்றால், ஆண்டவரே பிதாவே, நான் இந்த உலகத்தான் அல்லாதது போல இவர்களும் இந்த உலகத்தார் அல்ல, என்னை சேர்ந்தவர்கள், என்னை விசுவாசிக்கிறவர்கள், அதற்காக இவர்களை நீர் இந்த பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் ஜெபிக்காமல், இவர்கள் இந்த உலக வாழ்க்கையிலே வாழும்போது நீர் இவர்களோடு இருந்து சகல சௌபாக்கியமும் நீர் அவர்கள் கொடுக்க வேண்டும். அவர்கள் ஆவியிலையும் தேறினவர்களாக இருக்க வேண்டும், உலக வாழ்க்கையிலும் தேறினவர்களாக இருக்க வேண்டும், உம்முடைய சாட்சிகளாக வாழ வேண்டும் என்பதால் இயேசு கிறிஸ்துவனுடைய ஜெபமாக இருக்கிறது. If God's grace is sufficient to save us, surely it is sufficient to keep us and strengthen us in our times of suffering. தேவனுடைய கிருபை நம்மளை காப்பாற்றுவதற்கு போதுமானதாக இருந்தால் நிச்சயமாகவே அது நம்மளை பாதுகாக்கவும் நம்மளை வலிமைப்படுத்தவும் நம்மளை பாடுகளை அனுபவிக்கிற நேரங்களில் நம்மோடு இருக்கவும் போதுமானதாகத்தான் இருக்கும்.
Paul claimed God's promise and drew upon the grace that was offered to him. தேவன் என்ன செய்கிறார்? பவுல் என்ன செய்கிறார்? தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பிடித்துக் கொள்கிறார். And drew upon grace that was offered to him. அவருக்கு கொடுத்த கிருபையை பற்றி கொண்டார். Thus turning seemingly tragedy into triumph. பவுல் எப்படியெல்லாம் தேவனுடைய கிருபையை பிடித்துக் கொண்டாரோ படு பயங்கரமான சூழ்நிலைகளையும் அவர் வெற்றிகரமாக மாற்றினார். இன்றைக்கு பவுலை போல் போதித்தவர்கள், தேவனை அறிந்தவர்கள் அல்லது தேவனுடைய வழியிலே நடத்தக்கூடியவர்கள் யாருமே இல்லை. அவ்வளவு ஓப்பனாக சொல்றாரு. கொஞ்சம் குறைய இந்த பாடுகள் தவிர கொஞ்சம் குறைய நீங்கள் என்னை போல் ஆக வேண்டும் என்று விரும்புகிறேன். இயேசு கிறிஸ்துவை அப்படியே பற்றி கொள்கிறார். அவரோடு கூட நடக்கிறார், அவரோடு பேசுகிறார். இயேசு அவரோடு கூட பேசுகிறார். போன வாரம் கூட ஐயர் சொன்னார்ல, அவர்கள் ஆவியினாலே தடுக்கப்பட்டு அந்த ஊருக்கு போல. அவங்க போகணும்னு நினைக்கிறாங்க, ஆனால் ஆவியினாலே தடுக்கப்பட்டு அந்த ஊருக்கு போகல. அந்த ஊருக்கு போகாமல் பரிசுத்த ஆவியானவர் அவர்களை வழிநடத்துகிறார். இங்கே வாங்கப்பா, இந்த படிப்பு உங்களுக்கு வேணாம், இப்படி போங்க. எவ்வளவோ முயற்சி செய்தார்கள், அது கிடைக்கல. அப்போ தேவனுடைய சித்தம் அங்கே நிறைவேறுகிறது. அந்த ஊருக்கு போய் பிரசங்கம் பண்ண நினைக்கிறாங்க, வேணாம் அங்கே போகணும், தடுத்து விடுகிறார். நீங்கள் ஆவியினாலே நடத்தப்படுவீர்கள். அதான் இயேசு சொல்கிறார். ஆவியினால் நடத்துகிறவன் காற்றை போல் இருக்கிறான். காற்று ஒரு திசையிலிருந்து மறு திசைக்கு போகிறது. அது எங்கே இருந்து வருகிறது, எங்கே போகிறதுன்ட்டு யாருக்கும் தெரியாது. அப்படியே ஆவியினாலே நடத்தப்படுகிறோன்னு இருப்பான். அவன் எங்கே இருந்து வருகிறான், எங்கே போகிறான் என்று யாருக்குமே தெரியாது. நான் அவனை வழி நடத்துவேன். நேற்று ஒரு வீடியோ பார்த்தேன். இந்த ஆட்டம் இருக்குல்ல, அணு, அந்த அணுவை சுற்றிலும் அணு கருவில் என்ன இருக்கு? பிசிக்ஸில் வாட் இஸ் இன்சைட் த நியூக்ளியஸ்? டெல் மீ, யூ ஹவ் ஸ்டடிட் physics. What are the particles, main particles? Tell me, what are the particles? தெரியலையா? You are studying +2, you must be, all the things should be in the fingertip. Neutron and protons are there. Neutrons are heavy particles. Protons have the equal electricity of the neutron. இது ரெண்டு மெயின் பார்ட்டிகிள்ஸ். இது இல்லாமல் there are photons, gamma particles, alpha particles, beta particles, இதெல்லாம் உள்ள இருக்கு. And there are many more particles that are unknown to the human mind that are called God's particles. அதுலேருந்து ஒன்று தான் கண்டுபிடிச்சாங்க, நியூட்ரினோ. There is another particle inside the atom, at nucleus of the atom. இதெல்லாம் நியூக்ளியஸ்குள்ளே இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு தான் நியூக்ளியர் சயின்ஸ்னு பேர். இதை சுற்றிலும் எலக்ட்ரான்ஸ் ஆர் ரோமிங் அரவுண்ட் த நியூக்ளியஸ். அப்போ என்ன சொன்னாங்க, ஆரம்ப காலத்தில் கட்டடிக்கும் போது வட்டப்பாதைகளை சுற்றுன்னு நினச்சாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, நீள்வட்ட பாதையில் சுற்றுனாங்க. அப்புறம் வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸில் சுற்றிக்கிட்டு இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் என்ன சொன்னாங்க, வேரியஸ் எனர்ஜி லெவல்ஸ்லையும் இல்லை, அது எங்கே இருக்குன்னே தெரியல, அதோட பாதையை ட்ராக் பண்ண முடியல. அப்போ என்ன சொன்னாங்க, there is a mass around the nucleus. ஒரு பஞ்சு மாதிரி ஒரு சுற்றி ஒன்று இருக்குது. அந்த பஞ்சியை தாண்டி வெளியில் பாங்க, அங்கேயும் இங்கேயும் இங்கேயும் அங்கேயும் அப்படி போய்கிட்டு இருக்கு எலக்ட்ரான் அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மாதிரி தான் ஆவியிலே நடத்தப்படுகிறவனை கண்டுபிடிக்க முடியல. எவ்ரி மெட்டீரியல் ஹேஸ் என்ன இருக்குது, ஆட்டம் இருக்குது, அண்ட் தே ஹேவ் ப்ரோட்டான்ஸ் அண்ட் நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அண்ட் மெனி அதர் பார்ட்டிகிள்ஸ். ஆல் த மெட்டீரியல்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் தீஸ் டைனி பார்ட்டிகிள்ஸ். இதையெல்லாம் எப்போ கண்டுபிடிக்க முடியுது? இப்போ தான் கண்டுபிடிக்க முடியுது. இதையெல்லாம் எப்படி தேவன் படைத்தார்? தேவன் படைக்காமல் உண்டாயிருக்கிறதா? ரொம்ப ஆழமாக போனவனே இல்லை, இது கடவுள் ஏதோ ஒரு சக்தி இருக்குது அப்படிங்கிறான். மேலே போகும்போது கடவுள் இல்லைங்கிறான். அதுக்கு மேலே போனவொடனே ஆமாம் கடவுள் இருக்காருங்கிறான். இங்கே ஒரே குழப்பமாக இருக்குது. அப்போ தேவனுடைய கிரியைகள் ஒவ்வொன்றையும் மனுஷனால் கண்டுபிடிக்க முடியாது. நீதிமொழிகளை போட்டு அவருடைய செய்கைகளை சொல்லி முடியாது, மனுஷனால் கண்ணு ஆராய்ந்து முடியாது அப்படிங்கிறார். அப்போ பவுல் இது ரொம்ப சிம்பிள், எளிய. இவற்றையெல்லாம் நீர் ஞானிகளுக்கு மறைத்து பாலகர்களுக்கு வெளிப்படுத்தினீர். ரொம்ப சிம்பிள் ஃபெய்த். அந்த கானானிய பெண் வந்தார்ல, சரிதாங்க, நீங்கள் எங்களுக்கெல்லாம் கொடுக்க வேணாம் ஆசீர்வாதத்தை, அந்த எச்ச பொருள் கீழே வரும்ல, அந்த ஆசீர்வாதம் போதுங்க, நாங்கள் நம்மதான் இருந்துட்டு போகிறோம், வேலை முடிஞ்சு போச்சு. நோ மேட்டர் ஹவ் வி லுக் அட் இட். தேவனுடைய கிருபையிலே நாம் கிருபையை எப்படி பார்க்கிறோம் என்பது முக்கியம் இல்லை. God is adequate for every need that we have. நமக்கு இருக்கிற எல்லா தேவைகளுக்கும் தேவன் போதுமானவராக இருக்கிறார். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய நோய்கள், உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய தொழில்கள், உங்களுடைய வருமானங்கள், தேவனுக்கு பயந்து நீங்கள் நடக்க வேண்டிய நடத்தைகள், எல்லாவற்றுக்கும்
தேவன் போதுமானவராக இருக்கிறார். நேற்று நம்ம படித்தோம்ல, திருமணத்தை எப்படி அவர்கள் நிச்சயிக்கிறார்கள்? அழகான தோற்றம், நல்ல குடும்பம், நல்ல வருமானம், நல்ல வேலை, இதை வைத்து தான் போடுறாங்க. தேவன் அவர் கிடக்காரு, வேறு வேலை இல்லைங்கிறாங்க. அப்புறம் கஷ்டம், பாடுகள், கஷ்டங்கள், துன்பங்கள்லாம் வரும்போது அப்படியே அழுகிறாங்க. என்ன பண்ணுறது? இவற்றையெல்லாம் நீ நல்லா இருக்கும்போதே உங்ககிட்ட சொன்ன, நீ கேட்கல அப்படிங்கிறார். நமக்கு நம்முடைய தேவைகள் எல்லாவற்றுக்கும் தேவன் போதுமானவராக இருக்கிறார். காலமே தேவனை தேடு, நித்திய காருண்யர் பாதம் பணிந்து மன்றாடு, சீலமுடன் பதம் பாடி கொண்டாடு, தீராத நித்திய ஜீவனை நாடு. இதான் ரொம்ப முக்கியம். அவரிடத்துல எல்லாம் உண்டு. But God does not give us His grace simply that we might endure our sufferings. ஆனால் தேவன் நம்முடைய பாடுகளை நாம் சகித்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தம்முடைய கிருபையை கொடுப்பதில்லை. ஈவன் அன்கன்வெர்டட் பீப்புள் கேன் மேனிஃபெஸ்ட் கிரேட் என்டியூரன்ஸ். ஏன்னா தேவனை பற்றி தெரியாத, தேவனிடத்திற்கு மனம் திரும்பாதவர்கள் கூட வாழ்க்கையை சகித்துக் கொள்கிறார்கள். கொடுத்தரெல்லாம் பார்த்தேன்னா, கல்யாணமாகி திருமணமாகி 1 ஆண்டு தான் அந்த அம்மாவுக்கு பேரலைட்டிக் ஆயிடுச்சு, நடக்கவே முடியாது. வீல் சேரில் வச்சு தள்ளிக்கிட்டே இருக்கார் 35 ஆண்டுகளாக. கல்யாணமாகி 1 வருஷம்தான். கல்யாணம் 1 வருஷத்துக்கு முன்னாடி அந்த அம்மா யாருன்னே தெரியாது. கல்யாணமாகி 1 வருஷம் தான் ஆகுது, அந்த அம்மாவுக்கு பேரலைட்டிக் கேட்டங்க. அவங்கள பராமரிக்கிறது, சாப்பாடு கொடுக்கல 35 ஆண்டுகளாக பெரும்பாடு. பிள்ளைகள் இல்லை, எதுவும் இல்லை. அவங்கள பராமரித்து வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறார், அவங்கள பராமரிக்கிறார், வேலைக்கு போகிறாரு, சம்பாதிக்கிறார், அவங்கள இப்படியே இருக்கிறார். இந்த மாதிரி பெரும் பாடுகளை சகித்துக் கொள்கிறவர் நிறைய பேர் இருக்காங்க. நீங்கள் தான் மட்டும் பாடுபட்டு தேவனுக்காக உண்மையாக கிழிக்கிறவர்கள்னு இல்லை. God's grace should enable us to rise above our circumstances and feelings and cause our afflictions to work for us in accomplishing positive good. நீங்கள் பாடுகளை அனுபவித்தாலும் அந்த பாடுகளிலிருந்து நீங்கள் வெற்றி பெற்றவர்களாக வெளியே வர வேண்டும் என்பதுதான் தேவனுடைய கிருபையாக இருக்கிறது. எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி, அந்த சூழ்நிலையில் இருந்து நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறீர்களா? மகா கொடுமையான சூழ்நிலை. நினைச்சு பாருங்க, அண்ணன் 10 பேர் நின்று நம்ம கையில் கத்தியோட நம்மளை வெட்டி கொண்டு பார்க்குறான். நம்ம கூட பிறந்த நம்மளை சாவடிக்குன்னே இருக்கான். கூட பிறந்த அண்ணன் நம்மளை சாவடிக்க போகிறாங்க. அப்பயும் அவன் தேவனிடத்திலே பற்றுறுதியாக இருக்கிறான். சிங்கம் கடிச்சு திங்க போகுது, பால சிங்கம். தேவனிடத்திலே உறுதியாக இருந்து அதை போய் வாயை கிழிக்கிறான் தாவீது. 100 வயசாயிருச்சு, இன்னொரு அடுத்த வருஷம் கல்லறையெல்லாம் ரெடி, சாக போகிறோம், இல்லை குழந்தை பிறக்க போதும். எப்படி விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள்? சாத்தியம் இல்லாத விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். அந்த பாடுகளிலே வெற்றிகரமாக வந்தார்கள். இதுதான் தேவனுடைய கிருபை. பாடுகளை அனுபவித்தே சாக வேண்டும் என்பது தேவனுடைய கிருபை அல்ல. As with Paul செய்ததை போல, our suffering need not be tyrant that controls us, but a servant that works for us. நம்முடைய பாடுகள் எல்லாம் நம்மளை கட்டி போடுகிற ஒரு மகாபரமான பூதமாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கஷ்டப்படுகிறோம், நாம் உழைக்கிறோம் என்றால் அவைகள் எல்லாம் நம்முடைய வேலையாட்கள். அந்த வேலையின் வழியாக, கஷ்டத்தின் வழியாக நாம் வெற்றி சிறந்தவர்களாக வருவதுதான் தேவனுடைய நோக்கம். ஆவியிலும் வெற்றி, மாம்சத்திலும் வெற்றி, இது 2 தான் தேவனுடைய நோக்கமாக இருக்கிறது. இதை நீங்கள் வெற்றி அடைவதற்கு நீங்கள் தேவனை நம்பினவர்களாக இருக்கிறீர்களா? தேவனுடைய கிருபையை விசுவாசிக்கிறீர்களா? இதுதான் ரொம்ப முக்கியம். Verse for today, Hebrews 4:16. Let us then approach the throne of grace with confidence, so that we may receive mercy and find grace to help us in our times of need. நாம் தைரியத்தோட அவருடைய கிருபாசன தண்டையிலே சேர கடவோம் அப்படின்னு சொல்றார். So that we may receive mercy and find grace to help us in times of. அதனால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாயிருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினால் வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, நாம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை. இப்ப ரோமர் இல்லப்பா, ஹீப்ரூஸ் 4:16. ஆதலால் நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் in times of need, தேவையின் சமயத்தில் போடணும், கிருபை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே வரக்கடவும். தேவன் அங்கே உட்கார்ந்திருக்கிற சிம்மாசனத்தில் மகாபிரிய தேவன், கர்த்தரே ராஜனும் மகாபிரிய தேவனுமாய் இருக்கிறார். அவருடைய ஆலயத்திலே போய் தொழுது கொள்ளுங்கள். எப்பேற்பட்ட விஷயமா இருந்தாலும் தேவ கிருபை உங்களுடைய இருதயத்தையும் ஆத்மாவை நிரப்பும் என்கிறார். ஆக்ஷன் அசைன்மெண்ட் நாம் செய்ய வேண்டியது. How has God's grace been sufficient in your life? உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய கிருபை எந்த அளவுக்கு போதுமானதாக இருந்திருக்கிறது?
உங்களுக்கு எக்ஸாமினேஷன் வந்து அதில் நீங்கள் பாஸ் ஆகணும், எக்ஸாமினேஷன் வரணும், அதில் பாஸ் ஆகணும், எக்ஸாமினேஷன் வரணும், அதில் நீங்கள் பாஸ் ஆகணும். எக்ஸாமினேஷன் வருது சார், நாங்கள் அடிக்கடி எக்ஸாமினேஷன் எழுதிக்கிட்டே இருக்கோம், இன்னும் பாஸ் ஆக முடியல. மொத்தம் 18 எக்ஸாமினேஷன் எழுதிக்கோம், இன்னும் பாஸ் ஆக முடியல. இன்னும் மறுபடியும் நாங்கள் எழுத போகிறோம். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த குரூப் 1 குரூப் 4 எக்ஸாமினேஷனு, பேங்கிங் எக்ஸாமினேஷன் ஒரு 45 முறை எழுதியிருப்பான். இன்னும் எழுதித்தான் சார், இன்னும் 2 வருஷம் தான், அதுக்கப்புறம் எழுத முடியாது, இருந்தாலும் விடாமல் எழுதிக்கிட்டு இருக்கேன். வயசு எத்தனை, 39 ஆயிட்டு சார், இன்னும் எக்ஸாமினேஷன் எழுதிக்கிட்டே இருப்போம். திஸ் இஸ் கால்ட் தி என்டியூரன்ஸ். இதைத்தான் உலக மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் அப்படி சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. தேவனுடைய கிருபையினாலே பாஸ் ஆகிருக்கீங்களா? 10th எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கான், பாஸ் ஆனால் 11th அதுலேயும் எக்ஸாமினேஷன் உண்டு, பாஸ் ஆனால் 12th அதுலேயும் எக்ஸாமினேஷன் உண்டு, காலேஜ் அதுலேயும் எக்ஸாமினேஷன் உண்டு. வாழ்க்கை முழுவதும் உங்களுக்கு பரீட்சைகள் உண்டு. அந்த பரீட்சைகள் நீங்கள் பாஸ் பண்ணீங்கன்னா அதுதான் வாழ்க்கை. அப்பொழுது தான் தேவனுடைய கிருபையை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும். அடுத்த ஸ்டாண்டர்டுக்கு நீங்கள் போவீங்க. இன் மினிஸ்டரிங் டு அதர்ஸ், மற்றவர்களுக்கு ஊழியம் செய்வதிலே உங்கள் தேவனுடைய கிருபையை உணர்ந்திருக்கிறீர்களா? அடுத்தவர்கள் உங்களாலே ஆசீர்வாதம் பெற்றிருக்கிறார்களா? யாராவது ஒருத்தர்? அதுதான் சந்தோஷம். இன் மீட்டிங் யுவர் மெட்டீரியல் அண்ட் ஃபிசிக்கல் நீட்ஸ், உங்களுக்கு வீடு வேணும், கார் வேணும், உங்களுக்கு கீபோர்டு வேணும், ஆண்டவர் கொடுத்தாரா? யோசனை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு புக்கு வேணும், படிப்பு வேணும், உங்களுக்கு பைக்கு வேணும், உங்களுக்கு நகை வேணும், ஆண்டவரத்தில் கேட்டிங்களா? பெற்றிருக்கிறீர்களா? அல்லது ஆண்டவராது கீண்டவராது கஷ்டப்பட்டு உழைச்சோம் வாங்கியிருக்கான், இதில் ஆண்டவர் எங்கே வந்து நின்னார் அப்படின்னு சொல்கிறீங்களா? அல்லது உங்களுடைய ஃபிசிக்கல் நீட்ஸ், உடம்பு சரியில்லாமல் போயிட்டு குணமாக்கி இருக்கிறீங்களா? கொரோனாவில் எத்தனை பேர் போயிட்டான்? யோசனை பண்ணி பாருங்கள். தேவனுடைய தேவைகளை எல்லாம் யோசனை பண்ணி பாருங்கள். Ask God to help you be a channel of His grace to others. நீங்கள் ஆசீர்வாதத்தை பெறுங்க, மற்றவர்களுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கும் வழியாக உங்களை ஆக்க தேவனிடத்தில் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். இந்த உலகத்திற்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். மலை மேல் உள்ள பட்டணம் தம்பி, மலை மேல் உள்ள பட்டணம் அது மறைந்திருக்க மாட்டாது. எல்லாருக்கும் வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறீர்கள். காரிருளில் இருப்பவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது, அந்த வெளிச்சம் நீங்கள் தான். ஏற்கனவே வெளிச்சமாக இருக்கிற ஸ்டேடியத்திலே நீங்கள் வெளிச்சம் அல்ல. உங்களை சுற்றி இருக்கிறவர்களெல்லாம் காரிருளில் இருக்கிறார்கள், அவர்களுக்கு நீங்கள் வெளிச்சமாக இருக்கிறீர்கள். இதுதான் தேவனுடைய கிருபை. இந்த தேவனுடைய கிருபையை நாம் பற்றிக்கொள்வோம் என்பதுதான் இன்றைய சிந்தனை.